ஒரு விஷயத்தை கவனிங்க. தன்னை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஈன புத்தி உடையவனாக இருக்கிறான், கொலைபாதக சிந்தை உடையவனாக இருக்கிறான், மேட்டிமை பெருமையுடையவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தரை பார்த்து ஒரு மனுஷன் பயப்படணும்னா ஏங்க இதை கர்த்தர் விரும்புகிறாரு? ஒரு மனிதன் தன்னை பார்த்து அநேகர் பயப்பட வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால் அவனுக்குள் கொலைபாதக சிந்தை இருக்கிறது, மனமேட்டிமை இருக்கிறது, அகந்தை இருக்கு, வீராப்பு இருக்கிறது, வீம்பு இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? மனுஷனுடைய வீராப்பு தனியும். சரி கவனிங்க, ஏன் கர்த்தரை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அப்போ ஆண்டவருக்கு அகந்தை இருக்கா? இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு இருக்கா? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நித்திய ஜீவன். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படணும்னு வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற போது, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு எதை கொண்டு வருகிறது? ஆசீர்வாதத்தை. கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதம் வந்தோடனே ஐஸ்வர்யத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜீவனை, தீர்க்காயுசை, எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செழிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தீர்க்காயுசு உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன செய்கிறாள்? தன் வாழ்நாட்களை நீடித்துக் கொள்கிறாள். இங்கே கவனிங்கள், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போலவே கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாரா? So God is our eternal father. தேவன் நம்முடைய பரமபிதா, நித்திய பிதா. யாரெல்லாமன்றீங்க? தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்யறாருங்க? எப்பொழுதும் இரக்கம் தான் காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத தகப்பன்மார்களே நல்ல ஈவுகளை காண்பிக்கும் போது, நல்ல காரியங்களை செய்யும் போது, பரமபிதா, ஜோதிகளின் பிதா நமக்கு அதிகமானவைகளை தர்றாரா இல்லையா? எத்தனை பேர் இல்லைன்றீங்க? எத்தனை பேர் ஆமான்றீங்க? நிச்சயமா எனக்கு தர்றாருன்னு. யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இல்லை அப்படியெல்லாம் எனக்கு தரலன்னு சொல்ல முடியுமா? ஆனால் விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இந்த தகப்பன் இடத்துல நாம் பயபக்தியா இருக்கிறோமா?